ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை வந்துட்டு குழம்பு வைக்க போகிறோம். இது வந்து யாருக்கெல்லாம் நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா முட்டி வலி இருக்குது பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து முட்டி வலிலாம் இருக்கும். அவங்களாம் வந்து இது ரொம்பவே நல்லது. இந்த குழம்பு எடுத்துட்டா மாதத்தில் ஒரு 2 வாட்டி நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து அந்த வலி வந்து தீரும். ஓகேங்களா? முதல்ல எப்படி என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகு, துவரம்பருப்பு கொஞ்சம் நல்லா வந்து வதக்கி விட்டுங்க. பாருங்கள், அடுத்தது வந்து பூண்டு, தேவையான அளவுக்கு பூண்டு வந்து போட்டுங்க. பூண்டு கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்குது, இருந்தாலும் இப்போ போடுங்க. கொஞ்சம் போட்டால் தான் வந்து கொஞ்சம் இதுவும் ரொம்ப நல்லது, கேஸ் ட்ரபிளுக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், சின்ன வெங்காயம் வந்துட்டு உரிச்சிட்டு கழுவி வச்சுருக்கேன். இதையே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கலரி விட்டுங்களா. இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளைக்கு மட்டும் சாப்பிடாதீங்க, ஒரு 2 வேளைக்கு வந்துட்டு சாப்பிடுங்க. அப்போ தான் வந்து இன்னும் வந்து நல்லா வந்து சரியாகும் மூட்டு வலிலாம். ஒரே வேலையை சாப்பிட்டிங்கன்னா அது எஃபெக்ட்டை வந்து காட்டாதுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் இருக்கும். தக்காளி வந்து குட்டி தக்காளியாக வந்துட்டு ஒரு சின்ன தக்காளியாக ஓகேங்களா, ஒரு 4 தக்காளி இருக்கணும். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே இப்போ வதங்கி வந்துச்சு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு கைப்பொடி அளவுக்கு வந்துட்டு முடக்கத்தான் கீரையை நல்லா வந்து வாஷ் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கலரி விட்டுக்கலாம். ரொம்ப போட தேவை, ஓரளவுக்கு ஒரு கைப்பிடி போட்டால் போடுங்க. நல்லா வதங்கி வந்துடும். அதுதாங்க, நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம அதை அரைச்சிட்டு காட்டுறோம் பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைங்க. பாருங்கள், நம்ம ஆற வச்சு நல்லா வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். இப்போ வந்து புளியை வந்து ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுங்க. பாருங்கள், இவ்வளோ புளி வந்துட்டு ஆல்ரெடி நான் வந்துட்டு ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூள் வந்து போட்டுக்கலாம். ஒரு 1½ ஸ்பூன் போட்டுங்க, போதும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, இந்த அரைச்சி வச்சதை நம்ம வந்து குழம்புல வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து நல்லா வந்து கரைச்சி விட்டுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா வந்து கரைச்சி விட்டுங்க. உங்களுக்கு தேவையான தண்ணி வந்து இதிலே ஊற்றிங்க. பாருங்கள், அதே கடாயில் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி வதக்கி எடுத்தோம் பார்த்தீங்களா, அதே கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க. கடுகு போட்டுங்க. குழம்பு வற்றி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வந்து கலரி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. ஓரளவு இப்போ வந்து ஏன்னா இன்னும் குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும், அதனால் இன்னும் நல்லா தண்ணி ஊற்றிங்க. ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா காட்டுற பாருங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துட்டு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதுங்க. ஏன்னா நல்லா வந்து கொதிக்க விடணும்னாங்க, பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அதனால் இவ்வளோ தண்ணி ஊற்றிங்க. அதுக்கப்புறமா வந்து நல்லா கொதிக்க வந்து திக்னஸ் ஆகிடும். இப்போ வந்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். வந்து நல்லா வந்துட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறேங்க, ஒரு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு அப்படியே நல்லா வந்துட்டு சுண்டி வரட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நான் நிறுத்திடலாம். பாருங்கள், நல்லா வந்து கொதி வந்துடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, இதை அப்படியே நிறுத்திடலாம். அவ்வளோதான். இது வந்து சுட சுட சாதத்தில் வந்துட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடுங்க. 2 வேளைக்கு சூப்பராக வந்துட்டு முட்டி வலிலாம் ஓரளவுக்கு சரியாயிடும். ஓகேங்களா? இந்த குழம்பு வந்து கசக்காக செய்யாதுங்க. நம்பி வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து செய்யலாம். கசக்கெல்லாம் செய்யாது, சூப்பராகவே இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள், நம்ம வந்துட்டு இருக்கிற குழம்புலாம் வந்து கிண்ணத்தில் மாற்றியாச்சு. கடாயில் இருக்கிற குழம்பு லைட்டாக வந்து ஒட்டிகிட்டு இருந்துச்சு. அது என்ன பண்ணியிருக்கோம், சாதம் கொஞ்சம் போட்டு இப்போ வந்துட்டு அதை வந்து ஒரு தட்டில் போட்டு நம்ம சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும்.